செய்கின்ற வேலைகளை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. எது இலகுவாக இருக்கின்றதோ அதையே நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கு நாங்கள் அடிமையாகவும் மாறுகிறோம். குழந்தைகள் முயற்சிப்பதில்லை. இளைஞர்கள் சிந்திப்பதில்லை. பெற்றோர்களுக்கு பொறுமை இல்லை. வயோதிபருக்கு வலிமை இல்லை. இவற்றிற்கெல்லாம் நாங்கள் மாற்றீடாக வைத்திருப்பது செயற்கை நுண்ணறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அதன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னும் தொனிப்பொருளில் இப்பொழுது இளவேணி வகுப்பு மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவின் நன்மை தீமைகளை விளக்கி ஒரு நாடகத்தை மேடையேற்ற வருகிறார்கள். எங்கே உங்கள் கரகோஷங்கள்? வணக்கம் கௌஷி. அங்க இந்த பக்கம் எதுவும் விசேஷத்துக்கு போறீங்களோ சும்மா கலக்கலா விளக்கிட்டு போறீங்க? நான் இன்றைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன். இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினீங்க? அழகா இருக்கு. எனக்கும் வேணும் போல இருக்கு. சேர்ந்துட்டாங்க. இது உதுப்பு டாபிக் தான். ஐயோ, என் கிரெடிட் கார்டு. இது நான் ஷீனில் தான் வாங்கினான். என் ஃப்ரெண்டோட ஒரு நாள் ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி கதைத்தோம். கொஞ்ச நேரத்தில் நான் இதை பற்றி ஃபேஸ்புக்கில் தேடி பார்க்காமலே ஷீன் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் மொபைலில் வந்தது. அதை பார்த்து தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினான். நானும் கவனித்தேன். எதை பற்றியாவது கதைச்சால் உடனே அந்த பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருகிறது. அது மட்டுமா, நான் எதை வெளியே பற்றி கதைக்கிறோமோ அதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் டேர்னாக வருகிறது. அதுக்கு காரணம் AI. AI என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவியல். ஐயோ, கதைக்கவே பயமா இருக்கு. நம் பிள்ளைகள் இதை பற்றி தமிழ் பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு நாடகம் செய்ய போறாங்களாம். போய் பார்ப்போம். அப்போ இந்த மைண்ட் வாய்ஸை கண்டுபிடிச்சிருக்குமோ? வணக்கம் ஸ்ரீஹரணி. வணக்கம் கருணிகா. இந்த AI எல்லாம் ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி பேசுறாங்க. யாருக்கும் நிஜமான விளக்கம் தெரியல. AI ஒரு அபாயம் இல்லை கருணிகா. அது ஒரு கருவி. நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தது. ஆனால் AI எல்லாம் நமது தகவல்களை திருடுதொண்டு சொல்லுறாங்களே. அது எல்லாம் சும்மா. உண்மையில் AI நம்மளால் முடியாத காரியங்களை எளிதாக்குது. சரி, இதை பற்றி நம்ம சயின்டிஸ்ட் நரேன் இடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம் நரேன். வணக்கம் கீரன். வேலையை ஆரம்பிக்கலாமா? வணக்கம் சார். வாங்க மாணவர்களை, AI பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களா? ஆமாம் சார், AI எப்படி வேலை செய்யும் என்று தெரிந்து கொள்ள வந்தேன். AI என்பது மனிதனின் சிந்தனையை பின்பற்றும் ஒரு மென்பொருள். உதாரணமாக இதை பார். வணக்கம், எனது பெயர் அங்கயன். எனக்கு தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களை பற்றி அறிய வேண்டும். ஓ, இது என் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது. ஆமாம், AI தரவுகளை அடிப்படையாக வைத்து கற்றுக்கொள்கிறது. ஆனால் அதுக்கு மனிதனின் வழிகாட்டுதல் தேவை. ஆனால் நான் ஒரு செய்தி வாசித்தேன். இந்த AI எல்லாம் மனிதர் கையை கட்டுப்படுத்த போகுதுன்னு எழுதி இருந்தாங்க. அது தவறு. ஐயாக்கு உணவுகள் இல்லை. அதை நான் தான் கட்டுப்படுத்தலாம். ஐயாவோட கேட்க வைத்த மாதிரி நாம் கேட்கும் கேள்விக்கு பலம் தரும். ஆனால் முடியிருக்கும் சக்தி நம்மோடலாம். அப்படியா? நல்ல விளக்கம். AI என்பது நவீன உலகில் ஒரு இலகு வழிகாட்டல் தொழில்நுட்ப பொறிமுறை.
ஒவ்வொரு முறை கொடுக்கப்படும் தரவுகளை கொண்டு தான் முடிவை தரும் தரவை சரியாக கொடுக்க வேண்டும். கொடுக்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலை பெற்றுக்கொண்டோமா என அறிய எமக்கு அதை பற்றி அறிவு நன்கு இருக்க வேண்டும். எனவே எதையும் கண்ணை மூடிக்கொண்டும் நம்பாமல் அதை நாம் சரியான மொழியில் சட்டத்துக்கு முரண்படாமல் பயன்படுத்துவோம். சிந்தித்து முடிவெடுப்போம். நம் முன்னோர்கள் இதை முன்பே அறிந்துள்ளார்கள் போலும் திருவள்ளுவர் கூறியிருந்தார். எப்பொருள் யார்